ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2008 மார்வல் ஸ்டுடியோ ரிலீஸ் பண்ண த இன்க்ரெடிபிள் ஹல்கை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட டைட்டில் கிரெடிட்ஸ் போடும்போது ப்ரூஸ் பேனர் எப்படி ஹல்கா மாறினாருன்றதையுமே சொல்றாங்க. யூஎஸோட ஆர்மி ஜெனரல் யாருக்குமே தெரியாம ஒரு காமா ரேடியேஷனை பத்தி ரிசர்ச்சுமே பண்ண சொல்றாரு. அப்போ அந்த ரிசர்ச்சை தான் மேல பண்றதுக்கு ப்ரூஸ் பேனருமே ஒத்துக்கிறாரு. அப்ப நம்ம ப்ரூஸ் மேலேயுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால நம்ம ப்ரூஸ் மேல அதிகப்படியான காமா ரேஸை உள்வாங்கிடுறாரு. அதனால நம்ம ப்ரூஸுமே ஹல்காவுமே மாறி அந்த இடத்தையே அடிச்சு நொறுக்கிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ ஹல்க் பண்ண சம்பவத்தால ப்ரூஸோட காதலியான ரோஸ்மே பயங்கரமா அடிபட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஆர்மி ஜெனரல் அடிக்கிறாரு. அப்போ அடுத்த நாள் ரோஸுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்த அப்புறம் ஹல்க்குமே ப்ரூஸா மாறினதுக்கு அப்புறம் ரோஸா பாக்குறதுக்காண்டி வந்திருக்காரு. அப்போ இதை பார்த்து ஆர்மி ஜெனரலுமே நீங்க வரவே வராத, இங்க இருந்து போயிடா அப்படின்னு வெளியே போன உடனே அவர் அரெஸ்ட் பண்றதுக்குமே ஆர்டர் கொடுத்துடுறாங்க. இதை தெரிஞ்ச நம்ம ப்ரூஸ்மே வெளியே ஓடி வந்துடுறாரு. அப்போ போன ப்ரூஸ் தான் அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல. நிறைய பேர் ரிப்போர்ட்டுமே பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பச்சை கலர்ல பெரிய மனுஷன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரிலாம் நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு யூஎஸ் ஆர்மியுமே ஹல்கை பிடிக்கிறதுக்காண்டி ஆர்டருமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாக் இண்டஸ்ட்ரியில இருந்து ஹல்கை பிடிக்கிறதுக்காண்டி சில வெப்பனையுமே வாங்கியிருக்காங்க. அப்போ அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் டேவையுமே காட்டுறாங்க. இப்போ பிரேசில்ல நம்ம ப்ரூஸையுமே காட்டுறாங்க. அவர் அவரோட மனசை சமநிலைப்படுத்திக்கிட்டுமே இருக்கிறாரு. இவர் கடைசியா ஹல்கா மாதிரி கிட்டத்தட்ட 5.5 மாசம் ஆகுது. அப்போ ப்ரூஸ் ஹல்கா இருக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. அவர் ஹல்கா இருந்தா எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்னு ரொம்பவே பயந்துதான் அவர் சமநிலைப்படுத்திக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ அவர் இருக்கிற ஏரியால ஒரு மாஸ்டர் கிட்ட எப்படி கோவப்படாம மனசை ஒருநிலைப்படுத்திக்கிறதுன்னு பயிற்சியுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாஸ்டருமே நம்ம ப்ரூஸ் கிட்ட நீ உன் உடம்ப நீ கண்ட்ரோலா வச்சிருந்தாலே நீ உன்னோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த மாஸ்டருமே அடிக்கிறாரு. அப்போ ப்ரூஸ்மே எப்பயுமே ஒரு வாட்ச் கட்டி இருப்பாரு, நம்மளோட ஹார்ட் பீட் சராசரியா இருக்கா அப்படின்னு. அப்புறம் நம்ம ப்ரூஸ்மே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரியில லேபரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேக்டரியில ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தா அதையுமே சால்வ் பண்ணிக்கிட்டுமே இருப்பாரு. அப்ப நம்ம ப்ரூஸ்மே அவரோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மேல இருந்து ஒருத்தருமே கூப்பிடுறாரு, இந்த மோட்டார் ஒர்க்காவில் ஷார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, என்னன்னு பாரு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ப்ரூஸ்மே அந்த மோட்டாரை ஃபிக்ஸ் பண்றதுக்காண்டி போறாரு. அப்போ இந்த ஸ்விட்ச் பாக்ஸ்ல தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதையுமே ஃபிக்ஸ் பண்ணி மூடலான்ற போது ஒரு சின்ன கீரல் பட்டு நம்ம ப்ரூஸோட ரத்தமுமே கீழே சிந்திருது. அப்போ இந்த மாதிரி ரத்தம் சிந்தின உடனே ரொம்பவே ஷாக் ஆன நம்ம ப்ரூஸ்மே எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ண சொல்றாரு. அப்போ நம்ம ப்ரூஸ்மே கீழே போய் எங்கடா ரத்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ட்ராப் ரத்தமுமே இருக்கு. அப்போ அதை தொடச்சிட்டு மறுபடியும் அந்த மோட்டரை ஆன் பண்ண சொல்றாரு. அப்போ அந்த பாட்டில்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டில்ல பாத்தீங்கன்னா அந்த ரத்த துளியுமே இருக்கு. அப்ப அந்த பாட்டில்ல ஜூஸையுமே ஃபில் பண்ணி இப்ப பேக் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அந்த ரத்தம் இப்ப ஜூஸோட மிக்ஸுமே ஆயிடுச்சு. அப்ப அந்த ஜூஸ் பாட்டில் எல்லாத்தையுமே ரேப் பண்ணிக்கிட்டு யூஎஸ்க்குமே அனுப்புறாங்க. அப்ப நம்ம ப்ரூஸ்மே வேலையை முடிச்சுட்டு போகலான்ற போது அங்க இருக்கிற ரவுடி பசங்க ஒரு பொண்ணை வம்பிழுத்துக்கிட்டுமே இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க கூட சண்டைக்கு போனதுமே மேல இருந்து அந்த ஓனருமே பார்த்து என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, மரியாதையா போங்கடா அப்படின்னு சொல்லி பிரிச்சுமே விட்டுடுறாரு. அப்ப ப்ரூஸ்மே அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வெளியே ஒரு டிரைவர் கூடயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த டிரைவருமே நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தல அது இப்பதான் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி ஒரு பார்சலையுமே கொடுக்கறாரு. அந்த பார்சலை வாங்கின நம்ம ப்ரூஸ்மே ரொம்பவே எக்ஸைட் ஆகி அவரோட வீட்டுக்குமே போறாரு. அப்போ ப்ரூஸ்மே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட லேப்டாப் மூலமா ஒரு பிரைவேட் நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணி இப்போ மிஸ்டர் ப்ளூன்ட்டு ஒருத்தர் கிட்ட பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ அந்த பார்சல் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வகை பூ தான் இருக்கு. அப்போ அந்த பூவோட ஒரு கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் மாதிரி கிடைச்சி அதை குடிச்சா இவர் ஹல்கா மாறுறதை நிறுத்தலான்ட்டு அந்த மிஸ்டர் ப்ளூவுமே சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ப்ரூஸ்மே மிஸ்டர் ப்ளூ சொன்ன மாதிரி அந்த டெஸ்டிங்கை பண்ணி முடிச்சு மைக்ரோஸ்கோப்லயுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டெஸ்ட்டுமே ஃபெயிலா தான் போகுது. அப்ப மிஸ்டர் ப்ளூ கிட்டயுமே சொல்றாரு மறுபடியும் இந்த டெஸ்ட் ஃபெயில்டா தான் போயிடுச்சு அப்படின்னு. இதை கேட்ட அந்த மிஸ்டர் ப்ளூமே உன்னோட பிளட் சாம்பிளை எனக்கு அனுப்புறியா அப்படின்னு கேட்டதுக்கு சரி இந்த வாட்டி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட பிளட்டை கலெக்ட் பண்ணி மிஸ்டர் ப்ளூ சொன்ன அட்ரஸுக்குமே அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் அமெரிக்கால ப்ரூஸோட பிளட் கலந்து ஒரு ஜூஸ் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஜூஸையுமே ஒரு தாத்தா வாங்கி குடிக்கிறாரு. அந்த தாத்தா வேற யாரும் இல்லைங்க, ஸ்டான்லி தான் கேமியோ பண்ணியிருக்காரு. அப்போ அவர் அந்த ஜூஸை குடிச்ச உடனே அதுல உள்ள பவர் தாங்க முடியாம அந்த தாத்தாவுமே இறந்து போயிடுறாரு. அப்போ இந்த நியூஸ் அந்த ஆர்மி ஜெனரலுக்குமே தெரிய வருது. அப்போ அவருமே கேட்கிறாரு அந்த ஜூஸ் எங்க இருந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிரேசில்னுமே சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு டீமை உருவாக்கி
அங்க ப்ரூஸ் இருக்கானான்னு தேட சொல்லுங்க அப்படின்னுமே சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி ஜெனரல் ஒரு டீமை உருவாக்க சொன்ன உடனே அவசரமா ஒரு டீமையுமே உருவாக்குறாங்க. இப்போ அதுல இருந்து ஒரு மெயின் சோல்ஜரையுமே காட்டுறாங்க. இவரோட பேரு பிளான்ஸ்கி. இந்த படத்தோட திமிரு பிடிச்ச வில்லன்னே சொல்லலாம். அப்போ எல்லா சோல்ஜருமே கிளம்பி பிரேசிலுக்குமே போய்கிட்டு இருக்கும்போது பிளான்ஸ்கியுமே கேட்கிறாரு, இவனை ஏன் தேடுறீங்க, இவன் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு கேட்டதுக்கு ஜெனரலுமே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, கேள்வி கேட்கறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு சொன்ன வேலையை மட்டும் ஒழுங்கா செஞ்சு முடிங்க அப்படின்னு ஹல்கை பத்தி எந்த விஷயமுமே வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ ப்ரூஸ்மே அவரோட வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ப்ளூ கிட்ட இருந்துமே ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ்ல அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்க பிளட் சாம்பிளை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் வருது, இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும், உங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது கொண்ட டேட்டாலாம் எனக்கு இருந்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ப்ரூஸ்மே நம்மளை ஆராய்ச்சி பண்ண டேட்டாலாம் அமெரிக்கால தானே இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அங்க போகவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆர்மி சோல்ஜருமே எப்படியோ ப்ரூஸோட வீட்டை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு கன்னோட வந்தா அதுக்குள்ள நம்ம ப்ரூஸ்மே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாரு. அப்ப நம்ம ப்ரூஸ்மே எஸ்கேப் ஆகி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த ஆர்மி சோல்ஜருமே பார்த்து துரத்திக்கிட்டுமே வராங்க. அப்ப நம்ம ப்ரூஸ்மே அப்படி ஓடி போய்கிட்டே இருக்கும்போது அந்த ரவுடி கும்பலையுமே இடிச்சிடறான். என்னடா எங்களையே வந்து இடிக்கிறேன்ட்டு அந்த ரவுடி கும்பலையுமே இப்போ நம்ம ப்ரூஸா துரத்திக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப நம்ம ப்ரூஸ்மே அங்கேயும் இங்கேயும் ஓடி கடைசியா அவர் வேலை செய்யற அந்த ஃபேக்டரிக்குள்ளேயுமே ஓடி போறாரு. பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ரவுடி கும்பலுமே ஓடி வராங்க. அப்ப அந்த ரவுடி பசங்களுமே நம்ம ப்ரூஸை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ப்ரூஸ்மே சொல்றாரு, மரியாதையா என்னை விட்டுருங்க, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீங்களா உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல கேட்காம அந்த ரவுடி பசங்களுமே அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ப்ரூஸோட கையில இருந்த வாட்சில் ஹார்ட் பீட் 200 தொட்ட உடனே ப்ரூஸோட கண்ணு அப்படியே பச்சை கலர்ல மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இவ்வளவு நாள் தூங்கிக்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த ரவுடி பசங்களை ஒருத்தனை பிடிச்சி கடாசி விட்ட உடனே அவனுமே செத்து போயிடுறான். அப்ப இதை பார்த்து மீதி 2 பேருமே ரொம்பவே பயப்படுறாங்க, ஆத்தி என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு. அப்ப இதையுமே தூரத்துல இருந்து அந்த ஆர்மி சோல்ஜர்ஸுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்க வேற என்னமோ நடக்குது அப்படின்னு. அப்ப அந்த 2 பேருமே மரண பயத்துல ஓடி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹல்க் அதுலயுமே ஒருத்தனை போட்டு தள்ளிடுறாரு. அப்போ சோல்ஜர்ஸுமே இந்த இடத்துல ஒரு பெரிய உருவம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஜெனரலுமே நமக்கு அவன் தான் வேணும், அவனை மயக்க ஊசி அடிச்சு பிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அது நம்ம ஹல்கோட முதுகுல பட்டு ஒரு ஊசி கூட இறங்கவே மாட்டேங்குது. அப்ப இதை பார்த்து ஹல்க்குமே அந்த ஆர்மி சோல்ஜர்ஸை வெளுத்து வாங்கிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப இப்படியே சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது பிளாங்கியுமே கண்ணீர் வெடிக்குண்டு போகைய ஹல்க்கு மேலேயுமே போடுறாரு. அப்போ இதுல காண்ட நம்ம ஹல்க்குமே அவ்வளவு பெரிய சிலிண்டரை இவனுங்களை தள்ளி நசுக்கிய கொண்டுட்டு தரன்னு இழுத்துக்கிட்டுமே வராரு. அப்போ பிளாங்கியுமே எப்படியோ ஓடி அதுல இருந்துமே தப்பிச்சு மேல ஓடி வந்துடுறாரு. அப்போ ஹல்க் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது மேல போன பிளாங்கியுமே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போதான் ஹல்கோட ஃபேஸே ரிவீல் பண்றாங்க. நம்ம ஹல்க் வந்து பயங்கரமா பல்ல கடிச்சுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்படியே அவர் திரும்பி போய் செவுத்தை உடச்சுக்கிட்டு தப்பிச்சுமே ஓடிடுறாரு. அப்போ இதை பார்த்த பிளாங்கியுமே ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்புறம் பிளாங்கி ஜெனரலும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பிளாங்கியுமே கேள்வி கேட்கிறாரு, நீங்க ஏதோ ஒண்ணு எங்க கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, நாங்க ப்ரூஸை ஆல்மோஸ்ட் பிடிக்க போயிட்டோம், ஆனா ஏதோ ஒண்ணு அவனை காப்பாத்திருச்சு, அது என்னது அப்படின்னு கேட்ட உடனே அவன் கோவம் வந்தா பச்சை கலர்ல ஒரு அரக்கனா மாறிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே எங்க ஆராய்ச்சி மூலமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பிளாங்கியுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு, அவன் தான் ப்ரூஸா அப்படின்னு. அப்படி என்னதான் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜெனரலுமே அதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாருமே ரெடியா இருங்க, இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே போயிடுறாரு. அப்புறம் காட்டுக்குள்ள இருக்கிற அருவி பக்கத்துல நம்ம ப்ரூஸ்மே மனுஷனா மாதிரி இருக்கிறாரு. அப்ப அவருமே கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க போன கார்ல லிஃப்ட் கேட்டு பக்கத்துல உள்ள டவுனுக்குமே போய்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பிளாங்கியுமே ஜெனரல் கூட பேசிக்கிட்டு வரதையுமே காட்டுறாங்க. அப்ப பிளாங்கியுமே சொல்றாரு, நீங்க மறுபடியும் ஹல்க பிடிக்கிற முயற்சியில இறங்குனீங்கன்னா என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போங்க, நான் எதுக்கும் பயப்படாம அந்த ஹல்க உங்களுக்கு பிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ப்ரூஸையுமே அந்த நகரத்துல காட்டுறாங்க. அவரு பிச்சை எடுத்து அந்த காசுல ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நிம்மதியா தூங்க கூட முடியல. அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே சுடுற மாதிரி கெட்ட கெட்ட கனவா வந்துகிட்டுமே இருக்கு. அப்ப அப்படியே அவர் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கும் போது பிளாங்கி ஹல்க பிடிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால அவரை தனியா கூப்பிட்டு பர்சனலா பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. ராணுவத்தோட ரகசிய பிரிவுல சூப்பர் சோல்ஜரையுமே நாங்க உருவாக்கிக்கிட்டு இருந்தோம், அதுல ஒருத்தவன் தான் ப்ரூஸ் பேனருமே அப்படின்னு சொன்ன உடனே நாங்க அவனை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அவனுக்கு இந்த ஹல்குன்ற பவருமே கிடைச்சிச்சு. அந்த ஹல்குன்ற பவர் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, அவனை எப்படியாவது பிடிச்சி அவனை வெப்பனா மாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப இதை கேட்ட பிளாங்கியுமே எனக்கும் அந்த பவர் இருந்துச்சுன்னா இந்நேரம் ஹல்க்லாம் செத்துருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இதை கேட்ட அந்த ஜெனரலுமே அந்த பவரை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு கூடிய சீக்கிரம் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ப்ரூஸையுமே காட்டுறாங்க. அவர் அப்படியே 17 நாள் பயணம் பண்ணி அவரோட காதலியான ரோஸை பாக்குறதுக்காண்டி வந்திருக்காரு. அப்போ ரோஸ்மே அந்த காலேஜை விட்டு வெளியில வந்து இன்னொருத்தவங்க கூடயுமே சிரிச்சு பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த ப்ரூஸ்மே சரி ஓகே அவங்களாச்சும் நல்லா இருக்கட்டும், நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அவங்ககிட்ட பேசாம அப்படியே திரும்பியுமே வந்துடுறாரு. அப்போ ரோஸும் ப்ரூஸும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி ஒரு பீஸா ஷாப்புக்குமே போயிருப்பாங்க. இப்போ அந்த ஷாப்புக்கு தான் நம்ம ப்ரூஸ்மே போயிருக்காரு. அப்போ அந்த பீஸா ஓனருமே பார்த்து எங்கடா எவ்வளவு நாள் போன ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கமுமே பண்ணிக்கிறாரு. அப்போ ப்ரூஸ்மே அந்த ஓனர் கிட்ட கேட்கிறாரு, நான்
நான் கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமா மாடியில தங்கிக்கோ அப்படின்னு அவருமே பர்மிஷன் கொடுக்குறாரு. அப்புறம் ப்ரூஸ்மே அடுத்த நாள் அந்த பீஸா டெலிவரி பாய் மாதிரி அவர் ரிசர்ச் பண்ண அந்த லேபுக்குமே போறாரு. அங்க போய் ரோஸோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து அவரோட டேட்டா இருக்கானுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா ப்ரூஸோட டேட்டா அந்த கம்ப்யூட்டர்லயுமே இல்ல. அப்போ எந்த டேட்டாவும் இல்லைன்ட்டு மிஸ்டர் ப்ளூ கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட ப்ளூமே அப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் மறுபடியும் இந்த ஊரை விட்டு தான் ஓடியாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்துமே கிளம்ப பாக்குறாரு. அப்புறம் நம்ம ப்ரூஸ்மே எல்லாத்தையும் பேக் பண்ணி ஓனர் கிட்ட சொல்லிட்டு போகலான்ற போது அந்த கடைக்கு ரோஸ்மே வந்திருப்பாங்க. அப்போ ரோஸ்மே ப்ரூஸை பார்த்த உடனே ப்ரூஸ்மே பேக் டோர் வழியா போயிடுறாரு. அப்போ இதை பார்த்து ரோஸ்மே வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ப்ரூஸ்மே இல்ல. ப்ரூஸ் ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்புறம் ப்ரூஸ்மே மலையில நடந்து போய்கிட்டே இருக்கும்போது போற வர கார்கிட்ட எல்லாம் லிப்ட்டுமே கேட்கிறாரு. யாரும் கொடுக்கவுமே மாட்டாங்க. அப்ப அப்படியே அவர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு காருமே நிக்குது. யாருடான்னு பார்த்தா ரோஸ் தான் வந்திருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருமே பார்த்த உடனே கட்டியுமே பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் ரோஸ்மே அவங்களோட வீட்டுக்கு ப்ரூஸை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ப்ரூஸை வச்சு ரிசர்ச் பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த டேட்டாவை எல்லாம் பேக்கப் பண்ண பென்ட்ரைவை இப்ப ப்ரூஸுக்குமே கொடுக்குறாங்க. அப்போ ரோஸ்மே ப்ரூஸ் கிட்ட பேசுறாங்க. நம்ம வேணா ஜெனரல் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன அழிக்க பாக்குறதே அவர் தான், என்னை வச்சு அவர் ஆயுதமா உருவாக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பிளாங்கி ஜெனரலும் ஒரு லேப்லயுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப பிளாங்கிக்கு ஹல்கோட பவரை ஏத்துறதுக்கு சில இன்ஜெக்ஷனுமே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில ப்ரூஸும் ரோஸும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஆர்மி சோல்ஜரையுமே ப்ரூஸ் பார்த்துடுறாரு. இதை பார்த்த உடனே ரோஸ் கிட்டயுமே சொல்றாரு, ஏன் எதுக்குன்னு கேட்காத, இங்க இருந்து எப்படியாவது போயிரு, நான் தப்பிச்சு ஓடிடுறேன், நம்மள சுத்து போட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போய்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப இதை பார்த்த ஆர்மி சோல்ஜர் எல்லாருமே ப்ரூஸை பிடிக்கிறதுக்காண்டி துரத்தி போய்கிட்டுமே இருக்கிறாங்க. இப்ப ப்ரூஸ்மே பக்கத்துல உள்ள பில்டிங் வழியா தப்பிச்சு ஓடிடலான்ற போது ரெண்டு பக்கத்துல இருந்துமே இப்போ ஆர்மி சோல்ஜர் மடக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமுமே வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜெனரலுமே சொல்றாரு, அவன் முன்னாடி அந்த கண்ணீர் வெடிகுண்டு புகையை போடுங்க அப்படின்னு. இதை கேட்ட அந்த சோல்ஜருமே ப்ரூஸ் முன்னாடி அந்த கண்ணீர் வெடிகுண்டு புகையை போட்ட உடனே அந்த இடமே புகையா மாறுது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள இருந்த அந்த ஹல்க்குமே வெளியில வந்துடுறாரு. அப்ப நம்ம ஹல்க்குமே அந்த இடத்த பொழந்துகிட்டு எகிரியுமே குதிக்கிறாரு. அப்போ ஹல்க்குக்கும் அங்க இருக்கிற ஆர்மி சோல்ஜருக்கும் மறுபடியும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த வாட்டி ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில இருந்து உருவாக்கின அந்த வெப்பன் வண்டியுமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த வண்டியில இருந்து அதிக ஒளி எழுப்பக்கூடிய ஒரு கருவியுமே இருந்ததால ஹல்க்குக்கு சத்தம்னா சுத்தமா பிடிக்காது. அதனால அவருமே ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமா காண்டாக்கி அந்த ரெண்டு வண்டியுமே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு. அப்போ ஹல்க்குமே பயங்கர கோபத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்துல போன பிளாங்கியுமே திமிரா பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. உன்னோட பவர் அவ்வளவுதானே அப்படின்னு சொன்ன உடனே என்னோட பவர் இதான்ட்டு ஓங்கி ஒரே மிதியை மிதிக்கிறாரு. பிளாங்கி அப்படியே பறந்து போய் ஒரு மரத்துல இடிச்சு மயங்கியுமே கீழே விழுறாரு. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து ரோஸ்மே ஹல்க்கு பக்கத்துல நடந்து போய்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல தூரத்துல ஹெலிகாப்டர்ல இருந்து ஷூட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. இதை பார்த்து ஜெனரலுமே வேணாம் அங்க என் பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்ல கேட்காம ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதை பார்த்து ஹல்க்குமே ரோஸை ப்ரொடெக்ட்மே பண்ணிக்கிறாரு. அப்போ ஹல்க்கு கையில இருக்கிற அந்த இரும்பு தகரத்தை வச்சு ஹெலிகாப்டரை பார்த்து தூக்கி எறிகிறாரு. அந்த ஹெலிகாப்டருமே அப்படியே வெடிச்சு சதறுது. அப்போ ஹெலிகாப்டர் வெடிச்சு சதறின இடம் ரோஸ் இருக்கிற இடமா இருந்ததுனால அந்த இடமே தீப்பிடிச்சுக்கிட்டு எரியுது. அப்போ ஹல்க் ரோஸை தூக்கிக்கிட்டு கர்னலை பார்த்து பயங்கரமா முறைச்சுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ கர்னலுமே ஹல்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹல்க் ரோஸை தூக்கிட்டு அப்படியே பின்னாடி வழியா போயிடுறாரு. அப்போ இந்த இடத்தையே நம்ம இன்ட்ரோல் பிளாக்கா வச்சுக்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஹல்க்குமே ரோஸை ஒரு காட்டு பகுதிக்குமே கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப அந்த இடத்துலயுமே பயங்கரமா இடி மழைலாம் பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இது மூலமா ரோஸுக்கு ஆபத்து வந்துருமா அப்படின்னு நம்ம ஹல்க்குமே ஒரு பாறாங்கல்ல எடுத்து வானத்தை நோக்கி எரிஞ்சு கத்திக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப இதை பார்த்து ரோஸ்மே ஹல்க்கு கிட்ட இது ஒண்ணும் இல்லை, இது ஒரு சாதாரண மழை தான், எதுக்கு கோவப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆர்மி ஜெனரலுமே அங்க இருக்கிற டாக்டர் கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பிளான்ஸ்க்கு எந்திரிச்சு நடப்பாரா அப்படின்னு. இதை கேட்ட அந்த டாக்டருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு ரொம்பவே எலும்பு முறிவு ஏற்பட்டதால அவரால் இப்ப நடக்கவே முடியாது, அவர்கிட்ட உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜெனரலுமே அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப அப்படியே பிளான்ஸ்கியை பார்த்தா அவரோட கையை அப்படியே முறுக்கி அவரோட கண்ணையுமே திறக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில ரூஸும் ப்ரூஸும் பக்கத்து டவுன்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துமே தங்குறாங்க. அப்ப அப்படி அவங்க ரூம்ல இருந்துகிட்டே இருக்கும்போது கர்னலையுமே பார்த்தா மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பிளான்ஸ்கி நார்மல் மனுஷன் மாதிரி எந்திரிச்சுமே உட்காந்துருக்காரு. அப்ப இதை பார்த்து ஜெனரலுமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அந்த ஊசியால தான் இவன் நல்லபடியா மாறி இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உன்னை மறுபடியும் இந்த பழைய நிலைமைக்கு பாக்குறதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ப்ரூஸ்மே ரோஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, உன்னோட மொபைல் கிரெடிட் கார்டு எதுவுமே வேணாம், நம்ம கிட்ட இருக்கிற காசை மட்டும் எடுத்துக்கிட்டு போலாம், ஏன்னா மொபைல் கிரெடிட் கார்டை வச்சு நம்மள ஈஸியா ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆர்மி ஜெனரலுமே அவரோட டீம் கூடயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது நம்ம ப்ரூஸையும் ரோஸையும் கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு. அப்ப அதே சமயத்துல ப்ரூஸ்மே பக்கத்துல இருக்கிற ப்ரௌசிங் சென்டர் மூலமா மிஸ்டர் ப்ளூக்குமே மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஆர்மி கிட்டயுமே ப்ரூஸோட லேப்டாப் இருக்கிறதுனால அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ப்ளூன்னு யார் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அந்த மிஸ்டர் ப்ளூ யாருன்றதையுமே
தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ப்ரூஸும் ரோஸும் அவங்க கிட்ட இருந்த காசை வச்சு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கிக்கிட்டு மிஸ்டர் ப்ளூ எங்க இருக்காரோ அந்த இடத்துக்குமே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படி அவங்க 2 பேருமே போய்கிட்டே இருக்கும்போது பிளான்ஸ்கியுமே காட்டுறாங்க. அவருக்கு மறுபடியும் சில இன்ஜெக்ஷன்லாம் இன்ஜெக்ட் பண்ணணும்ட்டு ஒரு இடத்துக்குமே கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ ப்ரூஸும் ரோஸும் அந்த கார்ல போய்கிட்டே இருக்கும்போது பயங்கர டிராபிக்காவுமே இருக்கு. என்னடா ஆச்சுன்னு எட்டி பார்த்தா அந்த இடத்துல போலீஸ்மே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அங்க போனா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லீகலா போட் வழியாவுமே மிஸ்டர் ப்ளூ இருக்கிற ஊருக்குமே போறாங்க. அப்ப அங்க போனதுமே ஒரு டாக்ஸிலயுமே ஏறாங்க. அந்த டாக்ஸிக்காரனும் கண்ணா பின்னான்னு காரை ஓட்டிக்கிட்டுமே இருக்கிறான். அப்ப இவங்க 2 பேருமே இறங்கின உடனே ரோஸ்மே கத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒழுங்கா ஓட்ட தெரியாட்டி எதுக்குடா காரை ஓட்டுற அப்படின்னு திட்டிக்கிட்டும் வராங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா மிஸ்டர் ப்ளூவையுமே இவங்க 2 பேரும் பார்த்த அப்புறம் அந்த 3 பேருமே ஒரு ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப மிஸ்டர் ப்ளூவுமே ரொம்பவே எக்ஸைட் ஆகி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப மிஸ்டர் ப்ளூவுமே எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்ச இந்த மாத்து மருந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கலாம் இல்ல உங்க உயிரையே பறிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 2த்துல எதுவா இருந்தாலும் செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அவங்களோட லேபுக்குமே போறாங்க. அதே சமயத்துல பிளான்ஸ்கியுமே காட்டுறாங்க. அவருக்கு அந்த ஊசி போட்டதால கொஞ்சம் மாற்றங்களுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ப்ரூஸ்மே அந்த லேப்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ப்ளூவுமே சொல்றாரு, நீங்க ஹல்கா இருக்கும்போது தான் இந்த மாத்து மருந்தை கொடுக்கணும், இல்லாட்டி வேலை செய்யாத அப்படின்னு சொன்ன உடனே ப்ரூஸ்க்கு கரண்ட் ஷாக்குமே கொடுக்குறாங்க. அப்ப ப்ரூஸ்மே ஹல்கா மாறிக்கிட்டே இருக்கும்போது இதுதான் கரெக்டான நேரம் இப்ப கொடுங்கன்னு ரோஸும் சொன்னதுமே மாத்து மருந்தையுமே ஹல்குக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த மருந்துமே ஹல்குக்குள்ள போன உடனே ஹல்க் வந்து மறுபடியும் ப்ரூஸாவே மாறிடுறாரு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஸுமே இப்ப மிஸ்டர் ப்ளூ கிட்டயுமே கேக்குறாங்க, இது எப்படி சாத்தியப்படுத்துனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் நிறைய அனிமலை வச்சு டெஸ்ட் பண்ணேன், அதுல எதுவுமே உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை கேட்ட ப்ரூஸ்மே எது நிறைய அனிமலை வச்சு டெஸ்ட் பண்ணியா, என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னதுமே ஒரு இடத்துக்குமே மிஸ்டர் ப்ளூ வந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரூஸ் வந்து பிளட் சாம்பிள் அனுப்புனாரு பாத்தீங்களா, அதே மாதிரி பிளட் சாம்பிள ஏகப்பட்டதை உருவாக்கியுமே வச்சிருக்காரு. அப்போ அதே சமயத்திலுமே ஆர்மி சோல்ஜருமே அவங்க இருக்கிற பில்டிங்கையுமே சுத்து போட்டுடுறாங்க. அப்போ உள்ள மிஸ்டர் ப்ளூவுமே ப்ரூஸ் கிட்ட இந்த ஆராய்ச்சியை வச்சு நம்ம நிறைய நோய்கள் எல்லாம் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆனா நம்ம ப்ரூஸுக்கு தெரியும் இதன் மூலமா வர ஆபத்து என்ன அப்படின்னு. அப்ப இதெல்லாம் எதுவும் செய்ய வேணாம், இதை ஒட்டுமொத்தமா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆர்மி சோல்ஜர் தூரத்துல இருந்து ப்ரூஸ் மேல மயக்க மருந்தையுமே அடிச்சிடுறாங்க. அப்போ ப்ரூஸ்மே மயங்கிக்கிட்டு இருக்கும்போது பிளான்ஸ்கியுமே வந்து எந்தரா வெளியே வாடா ஹல்க் ஹல்க்குன்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது ப்ரூஸ்மே மயங்கிட்டுறாரு. அப்போ ப்ரூஸையுமே ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போய்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப பிளான்ஸ்கியுமே மிஸ்டர் ப்ளூ கூட பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. என்னையும் ஹல்க் மாதிரி மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இங்க இருக்கிறது ஹல்கோட ரத்தம் தான், ஆனா அது உங்க மாத்துமா அப்படின்லாம் தெரியாது, அது உங்க உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணா உங்க உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு சொன்ன உடனே பிளான்ஸ்கியுமே மிஸ்டர் ப்ளூவை பயங்கரமா மிரட்டி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மிஸ்டர் ப்ளூவுமே ஹல்கோட ரத்தத்தை எடுத்துட்டு வந்து பிளான்ஸ்கி மேல இன்ஜெக்ட் பண்ண உடனே பிளான்ஸ்கியோட உடம்புமே கொஞ்சமா ஹல்க் மாதிரி மாறிக்கிட்டுமே இருக்கு. அப்ப இதோட பேரு அபாமினேஷன். அப்ப பிளான்ஸ்கியுமே அபாமினேஷனா மாறினதுக்கு அப்புறம் அந்த ஊரையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இது அந்த ஆர்மி சோல்ஜருமே பார்த்து அந்த ஹல்க் இங்க தான் இருக்கான், அவன் தப்பிச்சு ஓடிட்டானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இதை கேட்ட ஜெனரலுமே அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே, அவன் தான் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல அங்க என்ன நடக்குது அதை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அபாமினேஷனுமே பார்த்த உடனே அந்த ஜெனரலுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அப்ப இதை பார்த்து ப்ரூஸ்மே ஜெனரல் கிட்ட என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனை உன்னால சமாளிக்க முடியுமா, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, ஆனா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு போன ஜெனரலுமே ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ண சொல்றாரு. அப்ப இதை கேட்ட ப்ரூஸ்மே அதுக்கு தேவையில்ல நான் இங்க இருந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இது எல்லாத்தையும் கேட்ட ரோஸ்மே ரொம்பவே பயந்து ப்ரூஸ் கிட்டயுமே சொல்றாங்க, நீ தான் மாத்து மருந்து எடுத்திருக்கி ஹல்கா மாறுவியா, போவாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்துமே குதிச்சிடுறாரு. அப்ப ப்ரூஸ்மே பயங்கர வேகத்தோட தரையில வந்து உடச்சுக்கிட்டுமே உள்ள போறாரு. அப்ப ஹல்க் வரலையே செத்துட்டானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பஞ்ச் விட்டு நம்ம ஹல்க்குமே வெளியே வராரு. இப்போ எந்திரிச்சு நின்ன நம்ம ஹல்க்குமே அபாமினேஷனை பார்த்து பயங்கரமா ஒரு ரோர்மே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை பார்த்த அபாமினேஷனுமே உனக்காண்டி தான்டா செல்லம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒன்னொன்னு சண்டையுமே நடக்குது. அப்ப அபாமினேஷனும் ஹல்கை விட ரொம்பவே சக்திசாலியா இருக்கிறதுனால ஹல்க் ஈஸியா அடிச்சுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப இவனை எப்படி அடிக்கலாம் சொல்லிக்கிட்டு ஒரு போலீஸ் ஜீப்பை ஹல்க் ரெண்டா பிச்சு பாக்ஸிங் கிளப்ஸ் மாதிரி ஆக்கி இப்ப அபாமினேஷனை போட்டு பந்தாடிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப ஹல்க் வந்து அபாமினேஷனை மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அபாமினேஷனும் இவ்வளவுதான் உன் சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மிதிச்ச உடனே ஹல்க்குமே தூரம் தள்ளி ஒரு பில்டிங் மேலேயுமே விழுறாரு. அப்ப அந்த ஆர்மி ஜெனரலுமே ஹல்க்கு ஹெல்ப் பண்ற விதமா ஹெலிகாப்டர்ல இருந்து அபாமினேஷனை சுட்டு தள்ளிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப இப்படி சுட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னையவே நீங்க ஷூட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஹெலிகாப்டர் அழிக்க எகிரியுமே குதிக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹல்க்குமே வந்து அபாமினேஷன் காலையுமே பிடிச்சி வலிச்சுக்கிறாரு. அப்ப அபாமினேஷனும் அந்த ஹெலிகாப்டர் பிடிச்ச உடனே அந்த ஹெலிகாப்டருமே பேலன்ஸ் இல்லாம இப்ப கீழே விழுந்துகிட்டுமே இருக்கு. அப்ப அந்த ஹெலிகாப்டரோட ரெக்க ஒரு பில்டிங் மேல மோதினதுனால ரொம்பவே டேமேஜ் ஆகி ஒரு பில்டிங் மேலேயுமே விழுது. அப்ப அந்த ஹெலிகாப்டரோட ஃபியூல் டேங்க்குமே உடைஞ்சு இப்ப ஃபியூவலுமே கொட்டிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல அபாமினேஷனுக்கும் ஹல்க்குக்கும் பயங்கரமா சண்டை நடந்து அபாமினேஷன் வந்து ஹல்கோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி
மாதிரி ஹல்க் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அபாமினேஷனோட கழுத்தை பிடிச்சி செவுத்துல இடிச்ச உடனே தீப்பொறி போட்டு அந்த ஹெலிகாப்டருமே வெடிக்க போகுது. அப்ப இதை பார்த்து ஹல்க்குமே ஓடி வந்து ஒரு தண்டர் கிளப் வச்ச உடனே அதுல வந்த காத்து மூலமா அந்த தீ ஃபுல்லாவே அணைஞ்சிருது. அப்ப ஹல்க்குமே ரோஸை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி அபாமினேஷனும் ஒரு ராட்சச சங்கிலியால ஹல்க் அடிச்சுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப அபாமினேஷனும் இந்த சங்கிலியை வச்சு ஹல்க் அடிச்சு கொண்டுறலான்னு முடிவு பண்ணும்போது அந்த சங்கிலியுமே இப்ப மேல தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹல்க்குமே பயங்கர கோவப்பட்டு தரையிலுமே ஒரு கொத்து குத்துறாரு. அந்த தரை அப்படியே பொளந்துக்கிட்டு அபாமினேஷன் காலையுமே லாக் பண்ணிடுது. அப்ப அபாமினேஷன் கையில இருந்த அந்த சங்கிலியுமே அவரோட கழுத்தை நெரிச்ச உடனே அப்ப இதாண்டா நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹல்க்குமே அந்த சங்கிலியை பிடிச்சி அபாமினேஷன் கழுத்தையுமே நெரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படியே கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அபாமினேஷனுமே மயக்கம் அடைஞ்சு கீழேயுமே விழுந்துடுறாரு. அப்ப ஹல்க் வந்து அவரோட மார் மேல காலை வச்சு பயங்கரமா ஒரு ரோர்மே பண்றாரு. அப்ப இதை பார்த்த ஜெனரலுமே எல்லா ஆர்மி சோல்ஜர் கிட்டயுமே கண்ணை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹல்க் பக்கத்துலயுமே போறாரு. அப்ப ஜெனரலுமே அபாமினேஷனை பார்த்து இவனை ஃபியூரி கிட்ட கொடுங்க, அவன் அடைச்சு வச்சுப்பான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹல்க் ரோஸும் பக்கத்துல வந்துகிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கும்போது ஹெலிகாப்டர் மூலமா ஹல்க் மேல லைட்டுமே அடிக்கிறாங்க. அப்ப ஹல்க்கு இது பிடிக்காம பக்கத்து பில்டிங்கா குதிச்சு போய்கிட்டுமே இருக்கிறாரு. அப்படியே இந்த படமுமே முடியுது. அப்ப இந்த படத்துல போஸ்ட் கிரெடிட் சீன் முன்னாடியே போட்டுடுறாங்க. அப்ப ஜெனரல் ஒரு பார்ல குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவரை பாக்குறதுக்காண்டி ஒருத்தர் நடந்து வந்துகிட்டுமே இருக்கிறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் அயன்மேன் தாங்க. அப்ப நம்ம டோனி வந்து அந்த ஜெனரல் கிட்ட உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமை உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. இந்த படம் இப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ ஹேவ் அ கிரேட் டே.